இன்றைக்கு Speak to us, Lord. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. Transform us. எங்களை மறுரூபப்படுத்துங்க. என்ன மகிமையின் மேலே மகிமை கொண்டு போங்க. You began a good work. நீங்கள் நல்ல கிரியை எங்களுக்குள்ள கிரியை தொடங்குனீங்க. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்தீங்க. Complete it in our நீங்கள் life. எங்களோட வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி முடிங்க. இயேசு நாமத்தில் ஆமென். Please be seated. Good morning. குட் மார்னிங். How are you? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? Glory to glory. மகிமையின் மேலே மகிமைக்கு வெரி குட். The school of the Holy Spirit. பரிசுத்தாவின் பாடசாலை அது For every subject, everything ஒவ்வொரு பாடமும் எல்லாமே after another will ஒன்று build your spirit. ஒவ்வொன்றுமே உங்களுடைய ஆவியை கட்ட உங்களுக்கு எழுப்பும். First few days we had a முதல் நாள் கொஞ்ச நாள் உங்களுக்கு சுத்திகரிக்கிறது, உங்களை சுத்தம் பண்ணுறது, சுத்திகரிக்கிறது விடுதலை நாளாக இருக்கும். cleaning is one day, maintenance is every day. சுத்தம் பண்ணுறது ஒரு நாள், ஆனால் அது தற்காத்து கொள்வது ஒவ்வொரு நாளும் இருக்கும். ஆமாவா இல்லையா? In your house you clean every day. உங்களோட வீட்டில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெருக்குவீங்க, சுத்தம் பண்ணுவீங்க. Yes. ஆமாவா? Not monthly once cleaning. அது மாதத்தில் ஒரு முறை சுத்தம் பண்ணுவது கிடையாது. Everyday maintenance. ஒவ்வொரு நாளும் அது தற்காத்து கொள்வது. Amen. So ஆமென். cleansing done on the first day. அதனால முதல் நாளே சுத்திகரிச்சுட்டு, All these days ஆனால் மீதி உள்ள நாட்கள் எல்லாமே how to maintain our deliverance. எப்படி நம்மளோட விடுதலையை தற்காத்து கொள்வது, How to go from glory to எப்படி மகிமையின் மேலே மகிமைக்கு போவது. why devil had a place in our life. ஏன் பிசாசுக்கு ஒரு பெரிய இடம் இருந்துச்சு நம்மளோட வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு? The Satan evil spirit didn't come and attack you in one day. பொல்லாத ஆவி ஒரு நாள் உங்களை தாக்கலை. From your childhood உங்களோட சின்ன வயசுல இருந்தே there is a plan. பிசாசுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. Slowly working in your life, starting to tell lies. You are not good enough. அவன் மெதுவாக உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சு, அவங்கக்கிட்ட போய் சொல்லி நீ பொய்யார் அப்படின்னு சொல்லி. They are not loving you. அவங்க உங்களை நேசிக்கல. See, everybody loves others, not you. பாருங்க, எல்லாருமே உங்களை நேசிக்கிறாங்கன்னா மற்றவர்கள் மாதிரி இல்லை. Beautiful but not you. எல்லாருமே பார்க்க நல்லா இருப்பாங்கன்னா நீ இல்லை. They have a good life but you only have a bad life. அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது, ஆனால் உனக்கு மட்டும் தான் கெட்ட வாழ்க்கை இருக்கு. All will work for everybody but for me everything works against. எல்லாருக்குமே நல்ல வேலை செய்யும், ஆனால் எனக்கு மட்டும் வித்தியாசமாக நடக்குது. This kind of thoughts இப்படிப்பட்டமான எண்ணங்கள் அது தானாகவே வருகிறது. not came one day. இது ஒரு நாளில் வரல. From your child, உங்களோட சின்ன வயதிலிருந்தே every incident ஒவ்வொரு சம்பவங்களும் devil was speaking to you. பிசாசு உங்களோட கூட பேசினான். என்ன நடந்துச்சு? Build his lies one by one. அவனுடைய பொய்யை உங்களோட வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா கட்டிட்டான். By the time has come, நேரம் வந்துட்ட பிறகு such a way இப்போ உங்களுக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கும். என்னால் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழவே முடியாதுன்ற விசுவாசம். ஏன்னா பிசாசு ஒரு பெரிய அரணை உங்களோட சிந்தையில் கட்டிட்டான். the reason is காரணம் என்னன்னா, you will keep on listening his voice. நீங்கள் தொடர்ந்து அவனோட சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. Some people say, Anna, when I listen devil's voice. சில பேர் சொல்லுவீங்க, அண்ணா நான் எப்படின்னா பிசாசு சத்தத்தை கேட்க முடியும்? Every thought, ஒவ்வொரு எண்ணங்களும், negative thought, ஒவ்வொரு பாதகமான எண்ணங்களும், people put you down. ஒவ்வொரு முறை ஜனங்கள் உங்களை கீழே தள்ளும்போது Every time people say, hey, you are good for nothing. எல்லாரும் நீ எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. Every time people speak negative about you, ஒவ்வொரு முறையும் voice is the devil's voice. ஒவ்வொரு முறையும் ஜனங்கள் உங்களை குறித்து பாதகமான காரியத்தை சொல்லுவாங்களே, அது தேவனோட சத்தம் இல்லை, பிசாசுடைய சத்தம். என்ன நடந்துச்சு? In your mind, உங்களோட சிந்தையில் it's a strong hold. ஒரு அரண் வந்தது. அப்படின்னா House built. அங்கே ஒரு வீடு கட்டப்பட்டுடுச்சு. Devil built a house for him. பிசாசு அவனுக்காக ஒரு வீட்டை கட்டிட்டான். That's why அதனால தான் devil can come and easily dwell in your life. பிசாசு தானாகவே உங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்ய முடிந்தது. Airport, you see some sand bags where
put one by one நீங்கள் ஏர்போர்ட்டுக்கெலாம் போனால் சில மண்ணோடைய மூட்டைலாம் வந்து ஒன்று ஒன்றா மேலே மேலே அடுக்கி வச்சுருப்பாங்க. behind that this policeman will with the gun standing. அதற்கு பின்னாடி வந்து ஒரு போலீஸ்மேன் வந்து என்ன பண்ணுவார், கையில் துப்பாக்கியோடு நிற்பார். The stronghold. அதுதான் வந்து ஒரு பெரிய அரண். Devil entered in your life. எப்படி பிசாசு உங்களோட வாழ்க்கையில் நுழைஞ்சான்? It's not a one day work. இது ஒரு நாள் வேலை கிடையாது. Anna yesterday night lied, today devil came. ஆனால் நேற்று நைட்டு வந்து பிசாசு எனக்கு போய் சொல்லிட்டேன் அப்படியே உள்ளே வந்துட்டேன், அப்படி கிடையாது. Your childhood, உங்களோட சின்ன வயதிலிருந்தே because of your family ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தினால, or your friends உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும், or the way you are brought up, இல்லை நீங்கள் வந்த வழிகளாக இருக்கலாம், area ஏதோ ஒரு பகுதியில் you have a stronghold. உங்களுக்கு அரண்கள் இருக்கிறது. People's an anger. சில ஜனங்களுடைய கோபம், Some people you have a low self சில image about yourself. பேருக்கு உங்களுக்கு வந்து உங்களை குறித்தான ஒரு பெரிய தாழ்வெண்ணம் இருந்திருக்கும். Cannot stand boldly and speak. உங்களால் வந்து தைரியமாக நின்று பேச முடியாமல் இருக்கலாம். For some people, சில பேருக்கு easily you will get hurt. சுலபமாக நீங்கள் வந்து காயப்பட்டுடுவீங்க. If anybody say one word, finished. யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சிரும். Month you cannot open your mouth. ஒரு மாதம் நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க. You will sit and cry. நீங்கள் உட்கார்ந்து அழுவீங்க அழுவீங்க அழுவீங்க. It is not easy. It is not a easy thing. இது ரொம்ப எளிமையான காரியம் கிடையாது. It happened in your lifetime. It may be 10 years, 15 years. இது வந்து உங்களோட வாழ்க்கையில் நடந்துருச்சு, 10 வருஷம் 15 வருஷமாக கூட இருந்திருக்கலாம். Some people lie is a stronghold. சில பேருக்கு பொய் வந்து அரணா இருக்கிறது. Lie means it's not a lie, it's exaggeration. பொய் அப்படின்னு சொன்னால் பொய் இல்லை, இது வந்து உங்களை அப்படியே பெருசாக்கிடும். What they do? என்ன தெரியுமா ஆகும்? Talk about their life. அவங்க வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க. What is my life? உங்களுக்கு தெரியுமா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? Speak about their family. We have this much, that and all. Nothing is there in the house, but they exaggerate everything. அவங்க குடும்பத்தை பற்றி எங்களுக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க, எதுவுமே இருக்காது, ஆனால் அவங்க அதை பற்றி பெருசாக பேசுவாங்க. ஒரு பையன் இங்கே இருந்தான். He opens his mouth, we know he is lying. அவன் வாயை திறந்தா பொய் சொல்லுவான்னு எங்களுக்கு தெரியும். He also knows he is lying. அவனுக்கும் தெரியும் பேசுறது பொய்ன்ட்டு, ஆனால் அவன் பேசுவான். You know why? உங்களுக்கு தெரியுமா ஏன்? Childhood, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே accepted him. யாருமே அவங்கள ஏற்றுக்கொள்ளலை. How the people can accept me? அப்படி About myself high. அப்போ எப்படி ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்வாங்க, அதனால என்னை பற்றி நம்ம பெருசாக சொல்லிக்கலாம்னு சொல்கிறான். Spoke. Now it became a second nature அதனால் for him. அதனால் அவன் பேச இப்போ அது சுவாபமே பொய்யாயிடுச்சு. Exaggerate about themselves too much. சில பேர் அவங்கள குறித்து அப்படியே பெருசாக பேசுவாங்க. Some people will not speak. They want something. I want iPhone in my hand. சில பேர் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க, என் கையில் ஐஃபோன் வேணும். The parents don't have money. They want a branded cloth only. பெற்றோர்களுக்கு பணமே இல்லைனா கூட பிராண்டடான செல்ஃபோனை வாங்கணும்னு நினைப்பாங்க. ஏன்? Acceptance from other people. ஏன்னா By doing all these things. இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதுனால மற்றவர்கள்கிட்டேருந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளுதல் இல்லாமல் இருக்கிறதுனால அதோட வேறு என்ன தெரியுமா? Feeling rejected. புறக்கணிப்பின் உணர்வு. People should not reject me. ஜனங்கள் என்னை புறக்கணிக்க கூடாது, என்ன பண்றது? Show yourself as a big person. உங்களே ஒரு பெரிய நபராக காண்பிப்பது. That's a stronghold in அதுதான் சிந்தையில் இருக்கிற அரண். பிசாசு என்ன பண்றான்? have a stronghold for everyone in a different area. பிசாசுக்கு உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வித்தியாசமான இடத்துலயும் அரண்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு வழியில அவன் வந்து கட்டிட்டான். Again that only the devil is hiding. அதுக்கு பின்னாடி தான் பிசாசு மறைஞ்சிருக்கிறான். Thank God we cast out the devil. தேவனுக்கு நன்றி சொல்லலாம், நம்ம பிசாசை துரத்திட்டோம். Hallelujah. அல்லேலூயா. ஆனால் Devil is casted out. பிசாசு துரத்தப்பட்டுட்டான். But what is there? ஆனா என்ன இருக்கிறது? I said இப்பதான் நான் சொன்னேன், stronghold is there. Devil gone. பிசாசு போயிட்டான். Casting out devil is very பிசாசை துரத்துவது ரொம்ப சுலபமானது. easy. You spirit of light, get out. பொய்யின் ஆவியை வெளியே போ, Spirit of anger, get out. கோபத்தின் ஆவியை வெளியே போ. That is gone. அது போயிடுச்சு. ஆனா உங்களோட சிந்தையில நீங்க உங்களை பாக்குறீங்க, Angry woman. நான் கோபமான பெண்ணு, இந்த பகுதியில என்னால வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது, Sin இந்த பாவத்துல cannot overcome. என்னால மேற்கொள்ள முடியாது. Not pattern in your அது வந்து அப்படிப்பட்ட எண்ணம் உங்களோட சிந்தையில இருக்கிறது. கவனிங்க, என்ன இன்னைக்கு இருக்கிற சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நான் பேசுறது, இன்னைக்கு சபை everything what
is the answer? The prayer. எல்லாத்துக்கும் என்ன பதில்னா ஜெபம். Brother, சகோதரரே, all the time negative thoughts. எனக்கு எல்லா நேரத்துலையும் பாதகமான எண்ணங்களே இருக்கு. தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்க மாட்டோம். Hammer and hit. கையில் சுத்தி எடுத்து அடிக்க வேண்டியது தான். எசைக்கு நான் சொல்றது போல எல்லாருக்கும் ஒரு பதில் தான். எதுக்காக ஜெபிங்க? Prayer never helps. ஜெபம் வந்து உதவி செய்யாது. What is the problem of ladies? என்ன பெண்களுடைய You பிரச்சனை என்ன உங்களுக்கு? opening the Bible. The reason is I don't understand. காரணம் என்னன்னா எனக்கு வேதம் வந்து புரியல. The first thing is whatever you read Psalms and some Proverbs and finish. என்னெல்லாம் காரணம் என்னன்னா நீங்க என்னெல்லாம் சங்கீதம் படிக்கிறீங்களோ அதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சிடுறீங்க. ஆனா உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை தேவை. Unless you pull down the strongholds in your mind, you cannot have a permanent victorious life. நீங்க பெரிய அரண்களை நிர்மூலமாக்குற வரைக்கும் உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை இருக்காது. Today I am going to talk about it. இன்னைக்கு நான் அதை பத்தி பேச போறேன். Hallelujah. What you are today, இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்களோ what is in your mind. அதுதான் உங்களோட சிந்தையில இருக்கிறது. You are a product of your thought. நீங்க உங்களோட எண்ணத்தின் பொருளா இருக்கிறீங்க. Morning to night. நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் Thinking all the time. நீங்க என்ன எல்லா நேரங்களிலும் பேசி கொண்டிருக்கிறீங்க. Your victory. அதுதான் உங்களோட வெற்றியையும் உங்களுடைய தோல்வியையும் தீர்மானிக்கிறது. All the time you think negative. எல்லா நேரத்துலையும் நீங்க பாதகமான காரியங்களை யோசிக்கிறீங்க. உங்களால சாதகமான காரியத்தை யோசிக்க முடியல. எல்லா நேரத்துலையும் உங்களை குறித்து நீங்க தாழ்வெண்ணமா இருக்கிறீங்க. Go higher in life. எப்படி உங்களோட வாழ்க்கையால மேல போக முடியும்? Unworthy feeling about yourself. எல்லாம் Good enough. I'm not worthy enough. I'm not holy enough. எல்லா நேரத்துலையும் நான் நல்லா இல்லை, நான் பாத்திரன் கிடையாது அப்படின்னு உங்களை பார்த்து பாதகமான ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கு. How can you live a successful? எப்படி உங்களால வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும்? அல்லேலூயா. God's way of changing your life அதாவது is through the word of God changing your mind. தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறதுனா தேவனோட வார்த்தையின் மூலம் தான் உங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும். Actually, I am teaching on spirit, soul and body. நான் இன்னைக்கு ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து உங்களுக்கு போதிக்க போறேன். You are a spirit. நீங்க ஆவியில் உள்ளவர்கள். You have a soul. உங்களுக்கு ஆத்மா இருக்கிறது. You are living in a body. நீங்க இந்த சரீரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. I am a spirit. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆவி, I have a soul. எனக்கு ஆத்மா இருக்கிறது, I live in this body. நான் இந்த சரீரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். Never forget this statement. அந்த வரியை மட்டும் மறந்துடாதீங்க எப்போவுமே. நாங்க திரும்பி சொல்றீங்களா? எனக்கு நான் ஆவியில் இருக்கிறவர், எனக்கு ஆத்மா இருக்கிறது, நான் சரீரம் எனக்குள்ள இருக்கிறது, நான் சரீரத்தில் இருக்கிறேன். முன்னமே அண்ணா வந்து ஆவின் மனிதனை குறித்து உங்களுக்கு பேசிட்டார். அம்மாவா இல்லையா? நேற்று வந்து தொடங்கிடுச்சு. When you listen that message, நீங்க அந்த செய்தியை கேட்டுட்டீங்கன்னா basically you and I are a spirit people. சாதாரணமாவே நீங்களும் நானும் ஆவியின் மனிதர். We are a spirit. நாம ஆவியில இருக்கிறவங்க. And we have a soul. Soul means I am going to explain you now. நம்மளுக்கு வந்து ஆத்மா இருக்கு, Mind, emotion and will. நம்மளுக்கு ஆத்மா இருக்கு. ஆத்மானா நான் உங்களுக்கு விவரிச்சு சொல்றேன். அது வந்து என்னன்னா நம்மளுக்கு சிந்தை, நம்மளுடைய உணர்ச்சி, சித்தம் இருக்குது. இதுதான் ஆத்மா. நம்ம இந்த சரீரத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு வந்து அதை விவரிச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட முக்கியமான செய்திக்குள்ளே நம்ம போக போகிறோம். புதுப்பிக்குதல், உங்கள் மனதை புதுப்பிக்குதலை குறித்து. தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்குனாரு ஒரு ஆவியாக, ஆத்மாக்க, சரீரத்தோடு கூட. ஆதியாகமம் 2:7 வசனம். தேவன் அந்த பூமியின் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்குனாரு. அவர் ஒரு பொம்மையை செஞ்சார். அதில் அவர் அந்த சுவாசத்தில் ஊதினார். மனிதன் ஜீவாத்மாவானான். கவனிங்க, என்ன இந்த சரீரம் வந்து பூமிக்குரிய சரீரம். ஆனா தேவன் ஆதாம்குள்ள அது நுழையும் பொழுது என்ன நடந்துச்சு?
தேவனிடத்திலிருந்து Something came into this ஏதோ ஒண்ணு இந்த சரீரத்திற்குள்ளாக வந்தது. என்னது அது? That is a spirit. அதுதான் ஆவி. Everybody say, my spirit. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது. My spirit. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஆவி அது பரலோக ஆவி. இந்த சரீரம் அது உலக பிரகாரமான சரீரம். அல்லேலூயா. அதனால தான் நீங்க ரொம்ப விலையேற பெற்றவர்கள். That's why God is seeking you. அதனால தான் தேவன் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். Body is earthly. சரீரம் பூமிக்குரியது, Your spirit is heavenly. ஆனா உங்களோட ஆவி பரலோகத்திற்குரியது. அல்லேலூயா. To understand, when you know who you are 100%, you live a different life. நீங்க யாருன்னு நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா நீங்க வித்தியாசமான 100% மாறி வருவீங்க. சில பேருக்கு You are going to live in this world forever. சில பேர் அப்படியே இருக்கிற மாதிரியே வாழ்வீங்கன்ற மாதிரி இருப்பீங்க. Everything has an age. எல்லாத்துக்குமே ஒரு வயது இருக்கு. Actually, this body has a date of expiry. அதாவது இந்த சரீரத்திற்கு எக்ஸ்பயர் டேட் இருக்கு. Yes or no? ஆமாவா இல்லையா? But your spirit, ஆனா உங்களோட ஆவி, do your spirit have a date of expiry? உங்களோட ஆவிக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்கா? How many years your spirit is going to live? எத்தனை வருஷம் உங்களோட ஆவி வாழப்போகுது? What is eternity? நித்தியம்னா என்ன? Tell me numbers. நம்பர்ல சொல்லுங்க, எண்ணிக்கையில சொல்லுங்க. எட்டர்னிட்டினா நித்தியம்னா என்ன? 1 lakh crore, 1 lakh year, 1,00,000 வருஷமா? 10 lakh year, 10 வருஷமா? 10 லட்சம் வருஷமா? crore year, 100 கோடி வருஷமா? 10,000 crore years. 10 கோடி வருஷமா? Tell me. சொல்லுங்க. It's going. அது அப்படியே போயிட்டே இருக்கும்ல. 10 lakh crore. 100 கோடிக்கு மேல அதையும் 100 கோடி வச்சா எவ்வளோ? அதை விட மடங்கு போயிட்டே இருக்கும். வா, சொல்லுங்க உங்க பக்கத்துல பார்த்து, உங்களோட ஆவி அது நித்தியமா வாழப்போகிறது. For that, அதற்கு only one Bible. ஒரே ஒரு வேதம். But you are not reading it. ஆனா நீங்க அதை படிக்க மாட்டீங்க. You fool. ஐயோ, நீங்க ரொம்ப பைத்தியம். I'm not telling. நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. Your earthly life, ஆனா இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு how many books? அப்பா எவ்வளோ புத்தகம். My daughter is not reading all the big books. என்னுடைய பொண்ணு பெரிய புத்தகமா படிக்கிறா. நீங்க எல்லாருமே Every year books are changed. ஒவ்வொரு வருஷமும் புக்கு மாறுது. Parents telling the daughter, hey, பெற்றோர்கள் go to service, read. அவங்களுடைய பிள்ளைகிட்ட சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவாத, நீட் எக்ஸாமுக்கு படி, நீட் எக்ஸாமுக்கு போ, Go for 1 month school. 1 மாத பாடசாலைக்கு போகாத. If this NEET and MBBS is going to be forever. நீட்டும் எம்பிபிஎஸும் நித்தியமா இருக்கிறது மாதிரி அவங்க அது மாதிரி பண்றாங்க. ஹலோ, How you are earthly bound. எப்படி நீங்க பூமிக்குரிய இதுல கட்டப்பட்டு இருக்கிறீங்க? Spirit is going to live உங்களோட ஆவி நித்தியமா வாழப்போகிறது. for that. அதற்கு Actually, this school is for your spirit. அதாவது இந்த பாடசாலை உங்களோட ஆவியோடது. Only 30 days you 30 நாள் தான் நீங்க வந்திருக்கிறீங்க. But for your earthly study, ஆனா உங்களோட பூமிக்குரிய படிப்புக்கு post graduation, 12வதுக்கு still people are not ending their study. 12வது பிறகு டிகிரி, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் படிச்சுட்டே போறாங்க. அதுக்கு முடிவே இல்லாம இருக்குது ஜனங்களுக்கு. Even the pastors, they're telling the children, hey, study. நான் பாஸ்டரோட பிள்ளைகளே கூட படி அப்படின்றாங்க. Sending the children to abroad. வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க பிள்ளைகளை. Not only 66 books for your spirit man, but we are not focusing on that. 66 புத்தகம் தான் இருக்கிறது உங்களோட உள்ளார்ந்த மனுஷனுக்கு, ஆனா அதுல கவனமா இல்ல. அதனால எல்லாரும் சொல்லுங்க, ஆவி, I am a spirit. நான் ஆவி. When God created Adam and Eve, தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் பொழுது God created man to live by the spirit. தேவன் மனிதனை அவரோட ஆவினால வாழணும்னு உண்டாக்குனார். தேவன் சொன்னாரு, நீ இந்த பழத்தை சாப்பிட்டினா நீ சாகவே சாவாய் சொன்னாரு. நீ இதை சாப்பிடலனா என்னது? நீங்க சாக மாட்டீங்க, நீங்க வாழ்வீங்க. அதனால மரணம்ன்றது தேவனுடைய திட்டம் கிடையாது. God want man to live by. தேவன் மனிதனை நித்தியமா வாழணும்னு நினைச்சாரு. ஆனா என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். அந்த சம்பவம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ஏவாள் பிசாசோட சத்தத்தை கேட்டா, Serpent came சர்ப்பம் வந்தது. and the serpent spoke. சர்ப்பம் பேசினது. The first attack of the devil. முதல் பிசாசோட தாக்குதல். I am the
the devil will attack, coming and choking the neck in the night. நான் நினச்சேன் பிசாஸ் வந்து நைட்டில் வந்து கழுத்தை வந்து நெருக்குவான். I thought devil will come with a black horn. நான் நினச்சேன் பிசாஸ் வந்து கருப்பு கொம்போட கருப்பு ட்ரெஸ்ஸோட வருவான் அப்படின்ட்டு. And I always have a different picture. Everybody is a devil attacked me, brother. No, I always think the devil will come and choke our neck. எப்பவுமே ஜனங்கள் சொல்லுவாங்கல்ல பிசாசனை தாக்கிட்டான் சகோதரனா அப்படின்னு சொல்லும்போது நான் நினைப்பேன் ஒருவேளை பிசாஸ் வந்து கழுத்து பிடிச்சி நெருக்குனான் போல இருக்குன்ட்டு. ஆனால் வேதத்தை நான் பார்க்கும்போது முதல் பிசாசோட தாக்குதலே என்னது? அது Serpent spoke. சர்பம் பேசினது. Come and bite. சர்பம் வந்து கடிக்கல. Serpent didn't come and bite Eve. சர்பம் வந்து ஏவாளை வந்து கடிக்கல. Everybody, the serpent spoke. எல்லாரும் சொல்லுங்க, சர்பம் பேசினது, ஏவாள் கேட்டாள். Finished. முடிஞ்சிருச்சு. Tell your neighbor. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹலோ Hello Eve. ஹலோ ஏவாள். Serpent spoke. சர்பம் பேசினது, Eve heard. ஏவாள் கேட்டாள், முடிந்தது. Very careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. You know how the devil உங்களுக்கு attacks தெரியுமா you? பிசாஸ் எப்படி உங்களை தாக்குறான்? We are telling when we cast out demons, some demons manifesting, some people, we thought that is the devil attack, brother. 100% devil. No. When the time you listen devil's voice, you hear and believe, already you are attacked, you are finished. நீங்க நினைக்கிறீங்க இல்லை நான் ஜனங்கள் வந்து என்னை தாக்குறாங்க. இல்லை இல்லை இல்லை, பிசாசு பேசுனா நீங்கள் அதை கேட்டீங்க, அதனால எல்லாமே முடிஞ்சிருச்சு. What anything we need to know about a man, you have to go to Genesis. நீங்கள் மனுஷனை குறித்து எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் ஆதியாகமத்துக்குள்ளே போகணும். Before fall of man, மனிதன் விழுவதற்கு முன்பாக garden, ஏதேன் தோட்டத்தில் how many voices were there? எத்தனை சத்தங்கள் இருந்துச்சு? 3 voices. 3 சத்தங்கள். வெரி குட். Whose voices? யார் யார் சத்தம் இருந்துச்சு? 4. Then I said before fall of மனிதன் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக how many voices? எத்தனை சத்தங்கள்? Very good. What are all voices? என்னென்ன சத்தங்கள்? Adam, ஆதாமோட சத்தம், ஏவாளுடைய சத்தம், அப்புறம் தேவனுடைய சத்தம். வெரி குட். Bible very. உங்களுக்கு வேதம் ரொம்ப தரோவா தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல. Such a bad. நான் இப்படிப்பட்ட பேட்சை நம்ம பார்த்ததே இல்லை. இவ்வளோ பைபிள் வேத அறிவோடு இருக்கிற ஜனம். 3 வசனங்கள், 3 சத்தங்கள் இருக்கிறது. No problem. 3 சத்தம் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. 3rd chapter 4th voice came. அப்போ ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 4வது சத்தம் வந்தது. Not very immediately, not a bad voice. That also said, did God said. அது Started கூட a conversation. அந்த God conversation. அந்த 4வது சத்தம் கூட உடனே வந்து அப்படியே கொடூரமான சத்தமா வரல. தேவன் உங்களுக்கு வந்து செய்தாரா அப்படின்னு கேட்டுச்சு. எல்லாமே தேவனை தொடங்கிடுது. அலோ வாலிப பெண்களே, எல்லா சத்தமும் தேவனால தான் தொடங்குது. தேவன்ற வார்த்தையினால தான் தொடங்குது. Then only are ended with other things. அதுக்கப்புறம் தான் நீங்க கடைசியா வேற வழியில முடியறீங்க. Spiritual conversation. ஆவிக்குரிய உரையாடல் தான். Not only unmarried, married sisters. திருமணம் ஆகாதவங்க மட்டும் இல்லம்மா, ஆனவங்க கூட எல்லா உறவுகளும். Start with very good intention. God spoke to me. Sister, your worship is very nice, sister. சகோதரரே, உங்களுடைய ஆராதனை ரொம்ப நல்லா இருக்கு. Some people didn't understand. சில பேர் அதை புரிந்து கொள்ள. Girls are very, very smart to understand. சில பெண்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்மார்ட்டான இருக்கிறவங்க. நான் என்ன சொல்றேன், Conversation. உரையாடல், Any conversation. எந்த பேச்சா இருந்தாலும் சரி, Able to show to your parents. நீங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு அதை காட்ட முடியலனா Devil is there. பிசாஸ் அங்க இருக்கிறான். Amen. If your mobile is locked, some people security nobody can open. Even iPhone company cannot open it. சில உங்களோட மொபைலில் லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சில பேரோட மொபைலை லாக் பண்ணியிருப்பாங்க, யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது, கம்பெனியே ஓப்பன் பண்ண முடியாது. Any conversation, எந்த பேச்சா இருந்தாலும் சரி, it appeals to your senses. அது உங்களுடைய அறிவுக்கு வந்து வருகிறது, தாக்குகிறது. தேவன் உங்களோட கூட பேசும்போது அவர் உங்களோட ஆவியோடு கூட பேசுகிறார். ஆனா பிசாசு பேசும்போது அவர் உங்களுடைய மாம்சத்தை எழுப்புவான். When
Serpent said, hey, if you eat this fruit, your eyes will be opened, you will be like God. சர்ப்பம் சொன்னது, இந்த பழத்தை நீ சாப்பிட்டினா உன்னோட கண்கள் திறக்கப்படும், நீங்க தேவனை போல மாறிடுவீங்க. பிசாசு என்ன செய்தான்? Created a desire to eat. She got the fleshly desire. அவன் வந்து I have to eat. அவன் சாப்பிடும் போது அவனுக்கு மாம்சமான விருப்பம் இருந்துச்சு. இதை சாப்பிடுன்ட்டு. ஆனா எப்படி நான் கண்டுபிடிக்குது தேவனுடைய சத்தம் பிசாசோட சத்தம்னு? நீங்க சிலதை பாக்குறீங்க, அதற்கு பிறகு உங்களோட மாம்சம் எழும்புகுது. நான் இதை செய்யணும், நான் இந்த நபரோட கூட பேசணும், திரும்பவுமா. உங்களோட மாம்சம் அப்படியே எழும்புகிறது. புரிந்து கொள்றீங்களா? பிசாசு அந்த பேச்சுல இருக்கான். அல்லேலூயா. பிசாசு பேசினதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஏவாள் அந்த பழத்தை பார்த்தா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த பழத்தை பார்த்துட்டு அவ போனான். ஆனா பிசாசு பேசினதுக்கு பிறகு சொன்னார், 3வது அதிகாரம் 6வது வசனத்துல, பிசாசோட சத்தத்திற்கு பிறகு கவனிங்க, எப்பொழுதுமே பிசாசு உங்களுடைய will never see any boy. Every day they are in the class, they don't see any boys. சில ஜனங்கள் சில பெண்கள் ஒவ்வொரு நாளும் கிளாஸ்ல இருப்பாங்க, ஆனா எந்த பையனும் பார்க்க மாட்டாங்க. Why are you shy? but a girl will say, hey, she looks at you all the time. அவங்க கேட்பாங்க, உன்னை எப்பவுமே அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு. அப்படி சொல்லிடுச்சுன்னா போதும், எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அப்போ அது வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு பிறகு அப்பதான் பார்ப்பாங்க. ஏவாள் ஒவ்வொரு நாளும் அந்த பழத்தை பார்த்தா. ஆனா இப்போ பிசாசு பேசினா, பிசாசோட வார்த்தையின் மூலமாக முன்னமே பிசாசு அந்த விருப்பத்தை உண்டாக்கிட்டான். தேவன் சொன்னாரு சாப்பிடக்கூடாதுன்ட்டு, ஆனா இங்க பிசாசு சொல்றான் சாப்பிடு. இப்போ அவங்களோட மனது மாறிடுச்சு. எப்படி மாறுது மனது? வார்த்தையினால, நீங்க பார்க்கிற காரியங்கள் மூலமாக, நீங்க பார்க்கிற மொபைல் போனால, உங்களோட அவிசுவாச ஃப்ரெண்டோட வார்த்தையினால அவங்க எப்படி வாழறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க. நீங்க என்ன பாக்குறீங்களோ, நீங்க என்ன கேக்குறீங்களோ, அது உங்களுடைய மனதை மாற்றுகிறது. அது தேவனுக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்க தேவனோட வசனத்தை கேக்குறீங்க, உங்களுக்கு தெரியும் அது தவறுன்ட்டு, உங்களுக்கு தெரியும் அதை நீங்க செய்யக்கூடாதுன்ட்டு, ஆனால் என்ன நடக்குது? உங்களோட மனது மாறுகிறது. எப்படி உங்களோட மனது மாறுகிறது? பிசாசோட சத்தத்தை கேட்பதன் மூலமாக. ஆனா உங்களுக்கு தெரியாது நீங்க இது பிசாசோட சத்தம்ன்ட்டு. உங்களோட ஃப்ரெண்டு சும்மா சொல்றா, நீங்க சில மொபைல் போனை பாக்குறீங்க, நீங்க சில சினிமாவை பாக்குறீங்க, எனக்கு தெரியல நீங்க என்ன பாக்குறீங்கன்ட்டு, ஆனா அது உங்களோட மனதை மாற்றுகிறது. அல்லோ பிரியமானவர்களே, கவனிங்க, என்ன இன்றைக்கு நீங்க கடந்து போகிற அந்த பிரச்சனை அது ரொம்ப சாதாரணமானது கிடையாது. நீங்க இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அது உங்களோட மனதை மாற்றுகிறது. என்ன நடந்துச்சு? பெண் அதை பார்த்தா, அந்த மரம் பார்க்கறதுக்கு நல்லதா இருந்துச்சாம். இத்தனை நாளா பார்த்துட்டு தான் இருந்தா, ஆனா அன்றைக்கு அது பார்ப்பதுக்கு ரொம்ப நல்லதா இருந்துச்சு. புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் அப்படின்னா. இந்த பேட்ச் ரொம்ப நல்ல பேட்ச். நான் மற்ற ஜனங்களை பத்தி சொல்றேன், உன்னை பத்தி சொல்ல. நீங்க ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறீங்க. கண்ணுக்கு அப்படியே
பிரியமா இருந்துச்சாம். வாவ், Sit all these days. இத்தனை நாள்ல இதை நான் இழந்து போயிட்டேன், எவ்வளோ நல்லா இருக்கு இது. To treat desirable to make one wise. When you eat only, you will become wise, not because of God, because of this fruit. இதை சாப்பிடும் போது தான் வந்து ஞானமா ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையினால இல்லை, இந்த பழத்தினாலன்ட்டு நினச்சிக்கிட்டாங்க. Can you imagine? உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? தேவன் அவர்களை உண்டாக்குனாரு, தேவன் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு. This one tree, all the other trees she can eat. இந்த மரத்தை காட்டிலும் மற்ற எல்லா மரத்தில் இருக்கிறதும் அவங்க சாப்பிடலாம். How many trees? எவ்வளோ மரங்கள் For one couple. ஒரே ஒரு தம்பதிகளுக்கு. Adam and Eve, one couple. ஆதாம் ஏவாள் ஒரே ஒரு தம்பதி தான், ஆனால் இந்த முழு உலகமும் உண்டாக்கப்பட்டது. உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? எவ்வளோ பழங்கள், How many fruits? எவ்வளோ பழங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. Every fruit was in Eden garden. எல்லா பழமும் ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. Enjoyed it. அவங்க எல்லாம் And even their lifetime till today they could have not exhausted. அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த சாப்பிட்டுட்டே இருந்தா கூட அது போதுமானதாக இருந்திருக்காது. அவ்வளோ இருந்துச்சு, போதுமானதாக இருந்திருக்கும். பிசாசோட இன்னொரு தாக்குதல் என்ன தெரியுமா? பிசாசு உங்களை வந்து தடுத்து, தேவன் உங்களை வந்து தடுத்து நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவான். இந்த உலகம் முழுவதும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. அதில் வாலிப பெண்களே, என்னோட பெற்றோர்கள் என்னை தடுக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க, என்னால் எதுவுமே செய்ய முடியல, நீங்கள் என்னை கட்டுப்படுத்துறீங்க. பாஸ்டர் பிள்ளைகள், No, you are always having this thought. எனக்கு தெரியும் உங்களுக்கு எப்போவுமே இந்த எண்ணம் இருக்கும்ட்டு. எல்லா நேரத்துலையும் என்னை அப்படியே தடுத்து நிற்கிறாங்க. What is wrong in doing அண்ணா, அது செய்கிறதுல என்ன தவறு இருக்கு? the problem in listening cinema? சினிமா இசையை கேட்பதில் என்ன தவறு இருக்கு? What's the problem in going to movie? படம் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு என்ன தவறு இருக்கு? போங்க, You will be filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவீங்களா? After 3 hours, 3 மணி நேரத்துக்கு பிறகு அபிஷேகம் உங்கள் மேலே வரும். you will prophesy. அப்போ நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வீங்க, நீங்கள் வேறு மனுஷனாக மாறுவீங்க. Yeah, 100%. ஆமாம், 100% அபிஷேகம் கண்டிப்பாக உங்கள் மேலே வரும். ஆனால் பரிசுத்த ஆவியனோட அபிஷேகம் இல்லை, பொல்லாத ஆவியோடைய அபிஷேகம். அப்போ நீங்கள் வேற ஒரு மனுஷனாக மாறிடுவீங்க. Hallelujah. அல்லேலூயா. The problem today, பாருங்க, இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை, பிசாசு so nicely to you. ரொம்ப நல்லா இனிமையாக பேசுகிறான். ஏன் இதை சாப்பிடு, பிரச்சனை இல்லைம்மா, No issue. Your friend, பிரச்சனை இல்லை. don't be so conservative. உங்களோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இதில் ரொம்ப இதுவாக இருக்காத, Going with the boys, what is the problem? பையன் கூட போகிறதுல என்ன பிரச்சனை, And talking, what is the problem? தொட்டு பேசுறதுல என்ன பிரச்சனை, Conservative. ரொம்ப இதுவாக இருக்காத. All the old people. அதெல்லாம் பழைய ஜனங்கள் அந்த மாதிரி சொன்னாங்க. Demon. நான் சொல்கிறேன், 100% அது பிசாசு. Person devil. பிசாசு 100% அது அசுத்தாவி. Tell you, you are too much restricted. பிசாசு சொல்லுவான், நீ ரொம்ப கட்டுப்பட்டு இருக்கிற அப்படின்னு. Every restriction from God is not, it's not bad, it's a blessing for your life. தேவனிடத்துலேருந்து வருகிற ஒவ்வொரு கட்டுப்பாட்டும் அது உங்களோட வாழ்க்கையில் கெட்டது கிடையாது, அது ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில். அதனால என்ன நடந்துச்சு? Eve is like God or not? முன்னமே ஏவாள் தேவனை போல தான் இருந்தாலா இல்லையா சொல்லுங்க? தேவன் வந்து அவருடைய சொந்த சாயலாக தான் ஏவாளை உண்டாக்குனாரு, அவருடைய ரூபத்தின்படி தான் உண்டாக்குனாரு. ஆனா Devil lied. பிசாசு பொய் சொன்னா, She ate. அவ சாப்பிட்டாத. She ate. அவ சாப்பிடுற வரைக்கும் Spiritual அவ ஆவிக்குரிய மண்டலத்துல இருந்தா, king in the spirit. ஆவியில நடந்தா, Listening God's voice. தேவனோட சத்தத்தை அவரோட ஆவியில கேட்டா. Actually, they were naked. அதாவது அவங்க நிர்வாணமா இருந்தாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஆடையும் இல்லை, மகிமை அவங்கள நிரம்பி இருந்துச்சு. அவங்களுக்கு சுயநலத்தை அந்த எண்ணமே இல்லை, அவங்க வித்தியாசமான ஒரு மண்டலத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த பழத்தை அவங்க சாப்பிட்ட அந்த நாள் ஆவி மரித்து போயிடுச்சு. மேலே ஆவியின் மண்டலத்தில் இருந்து ஆத்ம மண்டலத்தில் கீழே விழுந்துட்டாங்க மாம்சத்தில். Voice cut out. தேவனோட சத்தம் அங்கே வெட்டப்பட்டுடுச்சு. இப்போ அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்ட்டு. நான் நிர்வாணமாக இருக்கிறேன். அவங்களே போய் மறைச்சிக்கிறாங்க. இப்போ என்ன நடந்துச்சு? To fall happened. ஒரு பெரிய விழுதல் உண்டானது மனுஷனுக்கு. With God and man. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள இருக்க அந்த தொடர்பு வெட்டப்பட்டுடுச்சு. அதாவது மரித்து போயிட்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு தொடர்பு வந்து வெட்டப்பட்டுடுச்சு. God and man
supposed to have fellowship all the time. தேவனோ மனிதனோ எல்லா நேரங்களிலுமே ஐக்கியமா இருக்கணும். It's the plan of God. அதுதான் தேவனுடைய திட்டம். But the day they sin, ஆனா அவங்க பாவத்துல விழுந்த அந்த நாள் அந்த உறவு அந்த ஐக்கியம் வெட்டப்பட்டுடுச்சு. one communication cut. ஒரு உரையாடல் போயிடுச்சு, அடுத்த ஒரு பேச்சு வந்துடுச்சு. BSNL SIM card taken off. பிஎஸ்என்எல் சிம் கார்டு வந்து எடுக்கப்பட்டுடுச்சு. என்ன வந்துடுச்சு? ஜியோ சிம் வந்துடுச்சு. You all know which உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன சிம்ன்ட்டு. அதுதான் எந்த சிம் பிரச்சனைன்ட்டு. ஜியோ சிம் வந்துடுச்சு. தேவனுடைய சிம் எடுக்கப்பட்டுடுச்சு. என்ன சிம் இப்போ வந்துடுச்சு? பிசாசோடைய சிம் வந்துடுச்சு. that's not a fallen man. அதுதான் மனுஷனுடைய விழுந்தல். God's nature out. தேவனுடைய சுவாபம் போயிடுச்சு. யாருடைய சுவாபம் வந்துடுச்சு? பிசாசுடைய சுவாபம் வந்துடுச்சு. அதனால தான் தேவன் ஆதாம் ஏவாளை வந்து அனுப்புனாரு Out of the garden. ஏதேன் தோட்டத்தை விட்டு. இப்போ Adam and Eve, ஆதாம் ஏவாள் they don't have a connection with God. அவங்க தேவனோடு கூட தொடர்பு இல்லை. ஆனா முன்னாடி அவங்க தேவனோட கூட தொடர்பா இருந்தாங்க. When they are connected with God, அவங்க தேவனோட கூட தொடர்பா இருக்கும்போது அவங்க தேவனோட திட்டத்தை செஞ்சாங்க. tell every day, hey, do this. தேவன் சொல்வார் ஒவ்வொரு நாளும் ஏய் இதை செய். Every day guided by God. ஒவ்வொரு நாளும் தேவனால வழி நடத்தப்பட்டாங்க. Now, ஆனா இப்போ அவங்க ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க. spirit dead. ஆவி மரித்து போயிடுச்சு. That is very important. அதுதான் ரொம்ப முக்கியமானது. To be led by your spirit. நீங்க உங்களோட ஆவியினால வழி நடத்தப்படணும். But what happened? ஆனா என்ன நடந்துச்சு? மனிதனோட ஆவி மரித்து போயிடுச்சு. இப்பொழுது மற்ற ரெண்டு வந்து வாழ ஆரம்பிச்சிச்சு. என்னது? என்ன இருக்கு? வாழ ஆரம்பிச்சிருச்சு. Water and தண்ணி எடுத்து முகத்துல ஊத்திக்கோங்க. soul and ஆத்மாவும் சரீரமும். ஓகே, what happened? என்ன நடந்துச்சு? Spirit is out. ஆவி மரித்து போயிடுச்சு. Now soul and body only leading the man. இப்போ ஆத்மாவும் சரீரமும் தான் மனுஷனை வழி நடத்துறது. ஆத்மாக்கு 3 காரியம் இருக்கு: Mind, சிந்தை, emotion, உணர்ச்சி, and will. சித்தம். That means mind means அப்படின்னா மனதுனா உங்களுக்கு தெரியும். சிந்தைனா ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கள, உங்களோட நீங்கள் யோசிக்கிற அந்த எண்ணம் there only you know your language. அங்கே தான் உங்களுடைய மொழி வருது. உங்களோட தமிழ் அதெல்லாம் உங்களோட மனதில் இருக்குது. Everybody's spirit is same. எல்லாருக்கும் ஆவி ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் மனது தான் வித்தியாசமாக இருக்கிறது. அதுதான் நம்மளோட நிலை. Some study சில பேர் இங்கே இங்கிலீஷ் படித்தாங்க, சில பேர் மேக்ஸ் படித்தாங்க, engineering. சில பேர் இன்ஜினியரிங் படித்தாங்க. Up and down reason is our mind. நம்ம மேலே போய் கீழே இருக்கிற அந்த இது வந்து நம்மளோட சிந்தை. அதுக்கப்புறம் உணர்ச்சி. Joy, love, உணர்ச்சி வந்து மகிழ்ச்சி, சமாதானம், கசப்பான உணர்வு, சில நேரத்தில் சோகம். emotion is part. இதெல்லாம் வந்து இந்த உணர்ச்சி வந்து ஆத்துமால பங்கா இருக்கு. Next is will. அடுத்து வந்து சித்தம். Will is a decision making. சித்தம் வந்து நீங்க தீர்மானிக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கிறீங்கல்ல, ஆமாவா இல்லையா? From the time you get up, நீங்க காலையில எழுந்த உடனே you go to bed, நீங்க நைட்டு தூங்குற வரைக்கும் you have to take the நீங்க ஒவ்வொரு நாளும் தீர்மானத்தை எடுக்கிறீங்க. which dress to wear, என்ன ட்ரெஸ் இன்னைக்கு போடுறது, both are not. குளிக்கலாமா வேண்டாமா. But of course, girls will. ஆனால் பெண்கள் வந்து எப்போவுமே குளிச்சுட்டு வந்துடுவாங்க. நான் ஆண்களுக்கு சொல்கிறேன், And to eat or not. சாப்பிடலாமா வேண்டாமா. The decisions. எல்லா தீர்மானங்களும் எவ்வளோ தீர்மானங்களை நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த தீர்மானத்தை எடுக்கிறது வந்து தேவனோட கரத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வெற்றிகரமான பெண். If it is in the hand of the devil, அது பிசாசோட கரத்தில் இருந்துச்சுன்னா, influences your decision making. பிசாசு நீங்கள் தீர்மானத்தை எடுக்கிறத அவன் எழுப்புனானா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் குழப்பமான காரியத்தை செய்வீங்க. இந்த 1 மாதம் Tell the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. How many of you say? எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களோட கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே உங்களுடைய சித்தம், உம்முடைய சித்தம் அது என்னோட வாழ்க்கையில நிறைவேறட்டும். வெரி குட். The body. அதுக்கப்புறம் சரீரம். உங்களுக்கு தெரியுமா சரீரம்? The body is a neutral. சரீரம் வந்து நடுவுல இருக்கிறது. The body don't have any
சரீரத்துக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. If it is led by the Spirit, it will do that. அது ஆவியில வழிநடத்தப்பட்டுச்சுன்னா அது செய்யும் கூட சேர்ந்து. Say, do it. அப்படி இல்லைன்னா உங்களோட உணர்ச்சியை செய்ன்னு உங்களோட உணர்ச்சியிலேருந்து ஏதாவது வந்துச்சுனாலும் அது செய்யும். Your body craves for something. உங்களுடைய சரீரமே சில காரியங்களை ஏங்குது. The master, ஆனால் யார் அதுக்கு எஜமானா இருக்கணும்? who should be the master? யார் எஜமானா இருக்கணும்? ஆவி. உங்களோட வாயை திறந்து சொல்லுங்க. Malik. Malik. Who can be the Malik? யார் ஆளுகை செய்கிறவர்களா இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க. ஆவி. நான் தான் எஜமான். Spirit. நான் சொல்லும்போது அது ஆவி. My hand is not the Spirit. என்னோட கை ஆவி கிடையாது. இந்த கை அலெக்ஸ் கிடையாது. Leg is not இந்த கால் அலெக்ஸ் கிடையாது. அலெக்ஸ் இந்த சரீரத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவி. நீங்க இதை அறிந்து கொண்டுட்டீங்கன்னா இந்த 1 மாதம் பாடசாலை learn in a different way. நீங்க வித்தியாசமான வழியில நடப்பீங்க. Amen. ஆமென். தூக்கம் வரும்பொழுது உங்களே நீங்க கிள்ளிக்கோங்க. உங்களோட எந்திரிச்சுக்கோ. I am the master. நான் தான் எஜமான். Morning tongue talking. காலையில அந்நிய பாஷை பேசுறதுல Volunteers comes and wake you up. வாலண்டியர்ஸ் உங்களை எழுப்பும் பொழுது Some people, everything inside. சில பேர் உள்ள அப்படியே கோபமும் வரும். என்ன இது அப்படின்னு. Because other ladies will come. Ta, 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 ta. ஏன்னா எங்களுடைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க? வாலண்டியர் தட்டுவாங்க. Not very politely. சரிதான், ஆனா எதுக்கு மெதுவா தட்டக்கூடாதா? Why your sleep is disturbed? உங்களோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதா? Under shakala. சந்தரா லபலா. Flesh of this body. இந்த சரீரம் மாம்சம்ல Very good servant. இது ரொம்ப நல்ல ஒரு சர்வெண்ட். But very bad master. ஆனா கெட்ட எஜமான். You allow your body to rule over you. உங்களோட சரீரம் உங்களை ஆளுகை செய்ய நீங்க அனுமதிச்சிட்டீங்கன்னா நீங்க முடிஞ்சிருச்சு. அவள்லாம் அவுட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு அறிந்து கொள்ளணும், நான் ஆவியின் மனிதன். Ephesians 2. எபேசியர் 2 1 and 2 and 3. 1 2 3. எபேசியர் 2 1 2 3. Girls to come. ஒரு 3 பேர் மேலே வாங்க. For a renewing of the mind. நான் மனதை புதுப்பிக்குதல் போகணும். ஆனால் உங்கள் முகத்தை நான் பார்க்கும்பொழுது நான் திரும்பவுமா பேசிக்லேருந்து வரணும்னு நினைக்கிறேன். Three girls I said. 3 பேர் வாங்க. Stand in order, right? Yeah. சரி. Spirit. இவங்க ஆவி, ஆத்மா, சரீரம். So when Adam and Eve committed sin, ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழும்பொழுது என்ன நடந்துச்சு? ஆவி மரித்து போயிடுச்சு. before that God was speaking to the Spirit. அதுக்கு முன்பாக தேவன் ஆவியோடு கூட பேசி கொண்டு இருந்தார். Every day God is walking with them. ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களோடு கூட நடந்தார். Spirit is guiding the ஆவி இந்த ஆத்மாவையும் சரீரத்தையும் வழி நடத்துச்சு before fall. மனுஷன் பாவத்தில் விழுவதுக்கு முன்பாக. ஆனா அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு ஆவி மரித்து போயிடுச்சு. இப்ப தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு இல்லை. What happened? என்ன நடந்துச்சு? Soul is alive. இப்ப ஆத்மா ஜீவனா இருக்கு, சரீரம் இருக்கு. அலைவ்னா என்னது? அவங்க ஜீவனா இருக்கிறதுனா அவங்க சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. சிந்தை, உணர்ச்சி, சித்தம், அதுக்கப்புறம் சரீரம். இப்போ Whatever mind says to எதெல்லாம் சிந்தை சொல்றதோ அதெல்லாம் செய்யறாங்க. Ephesians 1 to 3. எபேசியர் 2 1 2 படிங்க. எல்லாருமே நீங்க படிங்க. இந்த வசனத்தை ரொம்ப தெளிவா இப்ப நீங்க புரிந்து கொள்வீங்க. Very clearly. Because this is the foundation. ஏன்னா இதான் அஸ்திபாரம் உங்களோட ரட்சிப்புக்கும் கூட. நீங்க ரட்சிக்கப்படும் போது என்ன நடந்துச்சோ அதுக்கு. எல்லாருமே உங்களோட சொந்த மொழியில படிங்க பார்க்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ஆமென். இப்போ நீங்கள் அறிந்து கொள்வீங்க. பாருங்க, முதல் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை. நீங்கள் பாவத்தில் ஆவி மரித்து போயிடுச்சு. எந்த ஒரு தொடர்பும் இல்லை தேவனோடு கூட. ஆனால் இப்போ இந்த மனிதன் ஆத்மாவிலையும் சரீரத்தினால வழி நடத்தப்படுறாங்க. இப்போ
Bible says, அதான் வேதம் சொல்கிறது, நீங்க எல்லாருமே அப்படி இருந்தீங்க முன்னாடி. before accepting Jesus, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக we are led only by these two, நீங்க இந்த ரெண்டுத்தினால தான் வழிநடத்தப்பட்டீங்க. not God. நீங்க தேவனால வழிநடத்தப்படல. Desire we did that. எதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டோமோ அதெல்லாம் செஞ்சோம். ஆமாவா இல்லையா? That is, then the Spirit works in the sons of disobedience. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் Connection between man and God. தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு இல்லாத டைம்ல என்ன நடந்துச்சு? உங்க ரெண்டு பேருக்கும் என்ன தேவையோ They are not alone. அவங்க தனியா இல்ல, Spirit is working in ஆவி அவங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருந்துச்சு. works in the sons of disobedience. That's the evil spirit. என்ன ஆவி? அது பொல்லாத ஆவி. கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். They were influenced by demons. நீங்க ஆத்மாவால நான் வழிநடத்தப்பட்டீங்கன்னா 100% அது அசுத்தாவினால எழுப்பப்பட்டது. The third verse says, மூணாவது வசனம் சொல்கிறது, also we all once conducted ourselves in the lust of our flesh. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சம் மனசும் விரும்பினவைகளை செய்து இப்பொழுது இன்றைக்கு எல்லா அவிசுவாசிகளும் By these two only. இந்த ரெண்டு நாள தான் வழி நடத்தப்படுறாங்க. They don't have what is spirit is. ஆவினா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. They do whatever. அவங்க என்னெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அதெல்லாம் செய்வாங்க. That's why so many sin. அதனால தான் அநேக பாவங்கள், That's why pornography. அதனால தான் அசுத்தமான படங்கள், That's why all the lesbian, அதனால தான் எல்லாம் ஓரின செயற்கை அந்த இதெல்லாம் வந்துடுச்சு. woman, பெண் பெண், ஆண் ஆண், sexual sins. பாலின பாவங்கள் அதிகாரமாயிடுச்சு. Why? ஏன்? Want something. ஆத்மாக்கு ஏதோ ஒன்று தேவை, அதனால பண்ணுது. மனது சொல்லுது செய்த, அதனால வாழ்க்கையை அப்படியே அனுபவிக்கிறாங்க. But ஆனால் I want to tell you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், என்ன நடந்துச்சு உங்களோட வாழ்க்கையில்? ஒரு நாள் வந்துச்சு, நீங்கள் சொன்னீங்க இயேசுவே, நீங்கள் சுவிசேஷத்தை பற்றி கேட்டீங்க, நீங்கள் இயேசுவை பற்றி கேட்டீங்க, நீங்கள் சொல்லுங்க இயேசுவே என்னோட வாழ்க்கையில் வாங்க. என்ன நடந்துச்சு? by the blood of Jesus, இயேசுவின் ரத்தத்தினால அது உங்களை சுத்திகரித்தது. இயேசுவின் ரத்தம் வந்தது, இயேசுவின் ஜீவன் நுழைக்கப்பட்டது வந்தது. ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது உங்களோட ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆமென். நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். இப்பொழுது கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார். இப்போ என்ன நடந்துச்சு? விழுவதற்கு முன்பாக ஆதாம்க்கு என்ன நடந்துச்சோ, Adam and Eve was, ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்களோ அதே போல நீங்க திரும்பவுமா மீட்கப்பட்டுட்டீங்க. இப்போ உங்களோட ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. திரும்பவுமா அந்த தேவனோடு கூட இருக்கிற அந்த தொடர்பு மீட்கப்பட்டது. God can speak to your spirit, இப்பொழுது தேவன் உங்களோட ஆவியோடு கூட பேசலாம். can connect to you. இப்ப தேவன் உங்களோட கூட இணைக்கப்படலாம். Totally a different life. இப்போ முழுமையா வித்தியாசமான வாழ்க்கை. You can understand. யாருமே அதை புரிந்து கொள்ள முடியாது. Friend will say, what is this for 1 month you are going for? உங்களோட ஃப்ரெண்டு சொல்வாங்க, என்ன இது ஒரு மாதம் நீ பாடசாலைக்கு போறியா? Why you are church all the time? எதுக்கு எல்லா நேரத்துலயும் சபை 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 சபைன்னு இருக்கீங்க? Family is not saved. உங்களுடைய குடும்பம் ஒரு வேளை ரட்சிக்கப்படலைன்னா Why are you doing like அவங்க கேட்பாங்க, ஏன் நீ இது மாதிரி செய்யற? that? They don't know. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. Spirit. ஏன்னா இது ஆவி. Spirit, nobody can understand. ஆவியை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அறிவியால் ஆவியை அறிந்து கொள்ள முடியாது. இது தேவனால மட்டும்தான், வேதத்தினால மட்டும்தான் விவரிச்சு சொல்ல முடியும். ஆமென், அல்லேலூயா. God saved. நீங்க ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா Go to church. நீங்க சபைக்கு போகணும்னு நினைச்சீங்க. Any Christian. நீங்க எல்லா கிறிஸ்தவ மீட்டிங்க்கும் போகணும்னு நினைப்பீங்க. நீங்க எல்லா மீட்டிங்க்குமே போனீங்க. If anybody asks what you listen, you don't know. யாராவது உங்களை என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. You think about your early days. நீங்க உங்க ஆதி காலத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க ஆராதிக்கும் போது அது உங்களுக்கு பிடிச்சது. When you sing, you like it. நீங்க பாடும்போது அது உங்களுக்கு பிடிச்சது. You don't know why you like it. ஆனா உங்களுக்கு தெரியாது அது ஏன் உங்களுக்கு பிடிச்சதுன்ட்டு. ஏன்? உங்களோட ஆவி ஜீவனா இருந்துச்சு. Hallelujah. அல்லேலூயா. Because of that, actually, you are sitting ஏன்? here. அதனால தான் நீங்க இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. You are not born again. நீங்க திரும்பவுமா மறுபடியும் பிறக்கப்படலைன்னா ஒரு நாள் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அல்லேலூயா. Men's school, ladies' school, ஆண்கள் who don't have a connection born again, they will run away from here. ஆண்கள் பாடசாலை, பெண்கள் பாடசாலை, எந்த பாடசாலையா இருந்தாலும் மறுபடியும் பிறக்காம இருந்தாங்கன்னா உங்களால இங்க இருக்க முடியாது. ஏன்னா உங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா நீங்க புரிந்து கொள்றீங்க. ஏன்னா உங்களோட ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ Hold your hand. உங்களோட கைகளை பிடிச்சுக்கோங்க. All these days, இத்தனை நாட்களாக body
ஆத்மாவும் சரீரமும் தான் நடத்துச்சு. Now boss came. இப்போ பாஸ் திரும்பவும் வந்துட்டாரு. அல்லேலூயா. Boss lead you. இப்போ வந்து பாஸ் வழி நடத்த ஆரம்பிச்ச சபைக்கு போறதுக்கு, Coming to the prayer life. Bible ஜெப வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே வழி நடத்த ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, reading, the Holy Spirit. இப்போ நீங்க பரிசுத்த ஆவியானவரையும் பாப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட ஆவியில இருக்கிறாரு. வாவ், It's a victorious life. இது வெற்றிகரமான வாழ்க்கை. ஆனால் Don't focus on நீங்க your spirit. உங்களுடைய ஆவிக்குள்ள கவனமா இல்லனா, That's the problem of அங்கதான் கிறிஸ்தவரோட பிரச்சனையே இருக்கு. you are born again. நீங்க வந்து Your spirit is பிரிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களோட ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார், கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஆனா பிரச்சனை என்ன, focusing on that. நீங்க அதுக்குள்ள கவனமா இல்ல. What happened? என்ன நடந்துச்சு, Giving time நீங்க வசனத்துக்கு நேரத்தை கொடுக்கல, நீங்க வசனத்தோடு கூட ஐக்கியமா இல்ல, தேவனோடு கூட ஐக்கியமா இல்ல, பரிசுத்த ஆவியில ஜெபிக்கல. instead. அதுக்கு பதிலாக உங்களோட மனதை போஷிக்கிறீங்க. பொழுதுபோக்கு, Mobile phone மொபைல் ஃபோனை ரொம்ப நேரம் பார்க்குறது, ஃப்ரெண்டும் கூட. என்ன நடந்துச்சு, மெதுவா இந்த 2 பேரும் உங்களை இங்கே இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. come. What happened? என்ன நடந்துச்சு அண்ணா, எனக்கு தெரியல, I failed. திடீர்னு நான் தோல்வி ஆயிட்டேனா, Even I couldn't believe I will fail into that sin. என்னாலே நம்ப முடியல, அந்த பாவத்தை நான் விழுந்துட்டேனா. இது வந்து திடீர்னு இல்லைம்மா, First that thought came அந்த எண்ணம் வந்துடுச்சு முதலாவது. and you entertained it. நீ அதை பொழுதுபோக்கார வைத்தீங்க. First started a conversation. முதலாவது பேச்சில் ஆரம்பிச்சுங்க. But inside there's a disturbance. ஆனால் உள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. இது நல்லதில்லை, இது நல்லதில்லை, இது சரி கிடையாதுன்ட்டு. ஆனால் உங்களோட சிந்தை சொல்லிச்சு, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, எண்ணம் தானே. Then you overcome it. அதுக்கப்புறம் அதை நீங்கள் மேற்கொண்டீங்க. நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிங்க. தொடர்ந்து நீங்கள் மொபைலை பார்க்க ஆரம்பிச்சிங்க. First one time I see and I will not. ஒரு முறை நான் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் திரும்பவும் அதை பார்க்க ஆரம்பிச்சிங்க, திரும்பவும் பார்க்க ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் 2-3 மாதம் போனது. திடீர்னு ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அது ஒரு நாளில் வருவதல்ல. எத்தனை பேர் இதை புரிந்து கொள்றீங்க? ஆமாம், ஆமாவா இல்லையா? ஆம். So what happened? நாளை என்ன நடந்துச்சு, நீங்கள் ஆவிக்குரிய ஊழியத்துக்கு மீட்டிங்க்கு போகிறீங்க. அங்கே சொல்கிறாங்க, அபிஷேகம் வருகிறது உங்கள் மேலே. எல்லாருமே வந்து தேவன்கிட்ட வாங்க, பரிசுத்தாவில ஜெபிங்க, வசனம் படிங்க. Immediately your spirit is உடனே உங்களோட ஆவி உயிர்ப்பிக்கப்படுது. ஒரு வாரம் again. Hallelujah. திரும்பவுமா அல்லேலூயா, திரும்பவுமா சபைக்கு போறீங்க, வேதத்தை படிக்கிறீங்க, எல்லாமே. After that sometime அது கொஞ்ச நாளுக்கு பிறகு again you forget. திரும்பவும் நீங்கள் மறந்துடுறீங்க, திரும்பவும் பிரச்சனை வருது, திரும்பவும் காயப்படுறீங்க, திரும்பவும் பழைய காரியங்கள் வருகிறது. பிசாஸ் ரொம்ப தந்திரம் உள்ளவன். எப்போ உங்களை தாக்கணும், பிசாஸ் இங்கே வரமாட்டான். Enjoy 1 month. பிசாஸ் சொல்லுவான், ஒரு மாதம் நீ நல்லா அனுபவிச்சுக்கோ, நான் அதுக்கப்புறம் வேற, நீ வீட்டுக்கு வா பார்த்துக்கிறேன்னுவான். But you will know the devil's schemes. ஆனா and you will not பிசாசோட fall திட்டங்கள் again. என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ. Amen. ஆமென். Again problem. திரும்பவும் பிரச்சனை, திரும்பவுமா இப்படி போகுது, Another meeting. திரும்பவும் அடுத்த மீட்டிங்க்கு. Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை மேலே கீழே மேலே கீழே மேலே. People say correct and சில பேர் ஆமாண்ணா சரியா சொல்றீங்க, வாழ்க்கை அப்படிதான் இருக்குதாண்ணா. but in Baraka. ஆனா பெராக்கால உங்களுடைய கிராஃப் மேல கீழேன்னு இருக்க போறது இல்ல. உங்களோட வாழ்க்கை மேல மேல மகிமையின் மேல மகிமையின் மேல மகிமைக்கு போக போகிறது. ஆமென். நாங்க உங்களுக்கு அந்த ரகசியத்தை போதிப்போம். நீங்க உங்களோட சொந்த பிரச்சனை நீங்களே சரி செய்துவீங்க. நீங்க யார்கிட்டயும் போக தேவையில்ல. உங்களுக்கு தெரியும். Attack come in my mind. தாக்குதல் என்னோட சிந்தையில வருதா, எனக்கு தெரியும் என்ன பண்ணோன்ட்டு. உணர்ச்சிகள் என்ன மேற்கொள்கிறதா, Take a leave. நீங்க லீவ் எடுத்துவீங்க, நீங்க உங்களோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க, உங்களோட வேதத்தை எடுத்துப்பீங்க, அறைக்குள்ள போவீங்க, காலையில இருந்து இரவு வரைக்கும். Finished. முடிஞ்சிருச்சு. Very easy. ரொம்ப எளிமையானது. Nobody needed. யாருமே தேவையில்லை. You know your problem. உங்களுக்கு தெரியும் உங்களோட பிரச்சனை, Can fix your உங்களால சரி செய்ய முடியும் உங்களோட பிரச்சனைய. ஆமென். அல்லேலூயா. I tell you. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், In the
ரட்சிப்புல greatest thing happened. ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு. உங்களோட ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆமென். Now இப்போ you are no more lived by your mind. நீங்க உங்களோட சிந்தையினால, உங்களோட உணர்ச்சினால, உங்களோட சித்தத்தினால வாழல, But only by your உங்களோட spirit man. சரீரத்தினால வழி நடத்தப்படல, உங்களோட ஆவியின் மனிதனால மட்டும் வழி நடத்தப்படுறீங்க. Hallelujah. ஹalleluya. Okay. Bless you, bless you. So what I want to tell you, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, spirit only Anna is இந்த explaining. ஆவியை தான் அண்ணா வந்து விவரிச்சு சொல்றாரு செய்தியில. You are born again spirit. நீங்க ஆவியில பிறக்கப்பட்ட ஆவி. எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள் நீங்க? That message is going to change your அந்த life. செய்தி உங்களோட வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். Now you understand. இப்போ நீங்க புரிந்து கொண்டுட்டீங்க. இந்த ஆவி It's a revelatory spirit. அண்ணா சொன்னாரு, அது வெளிப்பாட்டின் ஆவி, இது மறுபடியும் பிறக்கிற ஆவி. அதனால இது அவர் ஐஸ்வர்ய ஆவி சொல்வார், அது நதியின் ஆவி. This you are going to listen. இதை நீங்க கேட்க போறீங்க. When you focus on your நீங்க உங்களோட ஆவின் மனிதன் மேல கவனமா இருந்தீங்கன்னா victory is automatic. வெற்றி தானாகவே இருக்கும் உங்களோட வாழ்க்கையில. Amen. ஆமென். Before that you struggle. முன்பாக நீங்க கஷ்டப்பட்டீங்க. Now இப்போ life will go உங்களோட வாழ்க்கை நேராக போகும். even maybe slow but steady. ஒருவேளை மெதுவா இருந்துச்சுன்னா கூட அது ரொம்ப நேரா இருக்கும். Other people will understand. மற்ற This girl is totally different. மற்ற ஜனங்கள் எல்லாம் புரிந்து கொள்வாங்க, இந்த சகோதரி ரொம்ப முழுமையா மாறிட்டாங்கன்ட்டு, வித்தியாசமா இருக்கிறாங்கன்ட்டு. எத்தனை பேர் உங்களோட ஆவின் மனிதன்ல வளரணும்னு நினைக்கிறீங்க? So this school, அதனால இந்த பாடசாலை your spirit is 100% transformed. உங்களோட ஆவி 100% மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. It's like 100% like God. அது 100% தேவனை போல, It's 100% like Jesus. அது 100% இயேசுவை போல. 2 Corinthians 5:17. 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, நீங்க புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்க. Your spirit is a new creation. உங்களுடைய ஆவி மறுபடியுமா பிறக்கப்பட்ட ஆவி. 2 கொரிந்தியர் 5:17, எசேக்கியேல் 36:26, 26 and 27 also. 26, 27 கூட. Listen to me. கவனிங்க என்ன, Your spirit is new. உங்களோட ஆவி புதிய ஆவி. But ஆனால் your mind உங்களோட சிந்தை is new, அது புதுசா old. பழசு. Tell your neighbor you have a new spirit. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க புதிய ஆவி ஆனா பழைய சிந்தை. புதிய ஆவி பழைய சிந்தை. Actually, who changed your spirit? யார் உங்களோட ஆவியை மாத்தினா? God changed your spirit. தேவன் உங்களோட ஆவியை மாத்திட்டாரு. Ezekiel 36:26. எசேக்கியேல் 36:26, I put a new spirit within you. நான் புதிய ஆவியை உங்களுக்குள்ளாக வைக்கிறேன், And I will give you a new heart. புதிய இருதயத்தை கொடுக்கிறேன். And I take the stony heart கல்லான இருதயத்தை எடுத்து and I put the fleshly heart inside. சதையான இருதயத்தை வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ரட்சிப்புக்கு முன்பாக What kind of heart you have? எப்படிப்பட்ட நீங்க இருந்தீங்க? Tamil. Stony heart. கல் நெஞ்சக்காரரா இருந்தீங்க. எல்லாம் உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களோட கல் நெஞ்சக்காரரா நீங்க இருந்தீங்க. தேவன் ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டாரு. And God, please say the one block and I would have removed it. ஒரு அடைப்புனா எடுத்துடலாம். It's not one block or two ஒரு அடைப்பு 2 அடைப்புலாம் இல்ல, block. எல்லா இடத்துலயும் அடைப்பா இருந்துச்சு. What to do? என்ன பண்றது? ஒரே ஒரு வழிதான் சாத்தியம். Operation. என்ன ஆபரேஷன்? Heart transplant. இருதயத்தை மாத்திட்டாரு. Stony heart. கல்லான இருதயத்தை எடுத்துட்டு Put a new heart. புதிய இருதயத்தை உள்ள வச்சுட்டாரு. எல்லாரும் சொல்லுங்க, இப்போ எனக்கு மாம்சமான இருதயம், God can easily அதனால write in your heart. சதையான இருதயம் இருக்குதால தேவன் சுலபமா எழுத முடியும். Say, I'm a new creation. எல்லாரும் சொல்லுங்க, நான் புதிய சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5:17, அது நீங்க மனப்பாடம் பண்ணியிருக்கணும். Some scriptures you should memorize. சில வசனங்களை நீங்க மனப்பாடம் பண்ணணும். When you come to Baraka, நீங்க பெராக்காக்கு வரும்பொழுது some Baraka scriptures are there. பெராக்கா வசனங்கள், சில வசனங்கள் இருக்கிறது. 2 நாளாகமம் 20வது அதிகாரம், ரோமன்ஸ் 8, ரோமர் 8 முன்ன மனப்பாடம் பண்றீங்களா? Started memorizing? தொடங்கிட்டீங்களா மனப்பாடம் பண்ண? Not yet. Huh? இன்னும் தொடங்கலையா? Some people are looking, blinking. சில பேர் அப்படியே முழிக்கிறீங்க பார்த்து.
How you are memorizing? எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க? Today 1, tomorrow 2. இன்னைக்கு 4, நாளைக்கா 2, நாளன்னைக்கா 3 எப்படி? When you today, if you read third verse, you have to read 1, 2, 3. நீங்கள் இன்னைக்கு 3வது வசனம் படிச்சிங்கன்னா நாளைக்கா 1, 2, 3ன்னு படிக்கணும். 4வது படிச்சுன்னா 1, 2, 3, 4ன்னு படிக்கணும். ஏன்னா நீங்கள் 4 மட்டும் படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் வசனத்தை அப்புறம் மறந்துடுவீங்க. Some people, very easy. சில பேர் Okay, I will memorize. What will happen? All the previous verses you forget. சில பேர் நல்லா சொல்வீங்க, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் ஆனால் அப்புறம் நல்லா படிச்சிருவேனான்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசி நாள் எல்லாத்தையும் முதல் வசனத்தை மறந்துடுவாங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக ரோமர் 8 படித்து மனப்பாடம் பண்ணணும். ஓகே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் சொல்லுங்க, இதோ 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 எல்லாம் புதிதாயின. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு புதிய ஆவி இருக்கிறது, எனக்கு புதிய சுவாபம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் புதிய நபர், நான் பிராண்டடான புதிய மனிதர். இதுதான் சத்தியம். ஆனா பிரச்சனை என்ன? உங்களோட ஆவி மாறிடுச்சு, ஆனால் உங்களோட மனது அது மாறல. உங்களுக்கு பழைய சிந்தை இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு புதிய ஆவி இருக்கு ஆனா பழைய சிந்தை. பழைய சிந்தையில தெரியுமா சொல்லுது, நான் புதிய சிருஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களோட மனது சொல்ல, உண்மையாவா? நீங்க சொல்லுவீங்க, இல்ல 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 நான் புதிய சிருஷ்டி. ஆஹா, நீ பிப்ரவரி மாதத்துல என்ன பண்ண? இந்த பாடசாலைக்கு வருவதுக்கு முன்பாக என்ன பண்ண? இந்த பாடசாலைக்கு வந்ததுக்கு பிறகு கூட நீங்க என்ன சேட் பண்றீங்க? அந்த மனது இருக்குல்ல, மனது வந்து உங்களோட ஆத்மால ஒரு பகுதியா இருக்கு. இந்த சரீரம் அதுவும் மறுரூபமாக்கப்படணும். அதாவது மனுஷன் வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுமே மறுரூபமாக்கப்படணும். ஆவி எப்போ மறுரூபம் ஆயிடுச்சுன்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்குள்ள வரும்பொழுது. ஆனா இந்த சரீரம் இயேசு வரும்பொழுது இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படும். கண்ணு சிமிட்டுற நேரத்திலே நம்மளுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். அதுவும் மாறப்போகுது, இப்போ இல்ல. யார் அதை செய்வா? தேவன் அதை செய்வார். ஒரே ஒரு பகுதி இருக்கு, அதுதான் ஆத்மா. அதை யார் மறுரூபப்படுத்தணும்? எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் அதை மறுரூபப்படுத்தணும்? எத்தனை பேர் சொல்றீங்க நாம் அதை மறுரூபப்படுத்தணும்? சில பேர் கையை ரெண்டுத்துக்குமே தூக்கல. எதுக்கு பிரச்சனையில மாட்டிக்கிறதுன்ட்டு நாம் அதை மறுரூபப்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில ஒரு பகுதி நம்மளோட கையில தான் இருக்கு. எதுக்கு நீங்க பரிசுத்தவான் பாடசாலைக்கு வந்தீங்க? உங்களோட மனதை புதுப்பிப்பதற்காக. இந்த 10 நாட்கள் எதுக்கு உங்களோட வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது? ஏன்னா நீங்க வசனத்தை கேட்குறீங்க. வசனத்தினால உங்களோட மனது மாறுகிறது. உங்களோட மனது மாறும்போது உங்களோட வாழ்க்கை மாறுகிறது. அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு செஷனும் உங்களோட வாழ்க்கை மாற்றுகிறது. எப்படி? உங்களோட மனதை புதுப்பிக்கிறது மூலமாக. சரி, இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏவாளுடைய மனது பிசாசோட சத்தத்தை கேட்பதுக்கு முன்பாக எப்படி அவங்களுடைய மனது இருந்துச்சு? அது கெட்ட மனதா இருந்துச்சா, நல்லது மனதா இருந்துச்சா? புதிய மனதா இல்ல பழைய மனதா இருந்துச்சா? புதிய மனது. ஏதாவது கசப்பு அவங்களோட மனதில் இருந்துச்சா? ஏதாவது கோபம்?
One day fighting with Eve. ஒரு நாள் Adam, and I want to go to my mother's house. ஆதாமோட சண்டை போட்டுட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு இருந்துச்சா? No problem. There's no problem for her. அங்க அவங்களுக்கு மாமியாரே இல்லை. ஆனா Problem. She don't have a mother-in-law. சில பேர் சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு தெரியாது என்னோட பிரச்சனை, அவங்களுக்கு மாமியார் இல்லை. Because she listened only God's word. ஏன்னா அவங்க ஏவாள் தேவனோட சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு இருந்ததுனால அவங்களோட சிந்தை 100% சுத்தமா இருந்துச்சு. The day they heard who devil's voice, எப்போ mind was corrupt. அவங்க பிசாசோட சத்தத்தை கேட்டாங்களோ அவங்களுடைய சிந்தை கெட்டு போனது. 2 கொரிந்தியர் 11:3. 2 Corinthians 11. 2 கொரிந்தியர் 11:3. Actually, this is a very basic thing. I have to teach many new people here. இது வந்து ரொம்ப பேசிக்கான காரியம். நான் உங்களுக்கு புதுசாக சொல்ல விரும்புகிறேன் நிறைய. ஆகிலும் சர்ப்பமானது எல்லாருமே எடுத்து படிங்க, இது ரொம்ப முக்கியமானது. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். எல்லாருமே ஹிந்தியில் எடுத்து படிங்க, உங்கள் தமிழில் எடுத்து படிங்க, எல்லாம் உங்கள் சொந்த மொழியில் படிங்க. 2 கொரிந்தியர் 11:3 எடுத்து படிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. அது கூட்டிட்டு வச்சுக்கோங்க. யாரை வஞ்சித்தது? சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. சரி, எப்படி? உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்றும் விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று. அப்ப சர்ப்பம் ஏவாளுடைய மனதை கெட்டு போக வச்சது. எப்படி ஏவாளோட மனது கெட்டு போச்சு? நான் பதிலே சொல்லிட்டு நான் ஆன்சர் கேள்வி கேட்குறேன், அதனால யோசிச்சு சொல்லுங்க. எப்படி ஏவாளுடைய மனது கெட்டு போனது? ஏன்னா எப்படி? யாரோட வார்த்தையினால? சர்ப்பம் பேசினது, ஏவாள் கேட்டாள். எல்லாரும் சொல்லுங்க, சர்ப்பம் பேசினது. இப்படி சொல்லுங்க, சர்ப்பம் பேசினது, ஏவாள் கேட்டாள். அவங்களோட மனது கெட்டு போனது. திரும்பவும் சொல்லாமா? சர்ப்பம் பேசினது, ஏவாள் கேட்டாள், அவளோட மனது கெட்டு போனது. சரி, அதுதான் வார்த்தையோட வல்லமை. When serpent spoke corrupts the mind, whose word will renew the mind? அப்ப சர்ப்பத்தோட வார்த்தை பேசும்பொழுது அது மனதை கெடுக்கும் அப்படின்னா யாரோட வார்த்தை பேசுனா நல்லா இருக்கும் மனது? நான் ரொம்ப எளிமையாக தான் கேள்வி கேட்குறேன். ஆனால் 2-3 பேர் தான் நீங்கள் பதில் சொல்கிறீங்க. ஆனால் எல்லாரும் மற்றவங்க அமைதியாக இருக்கிறீங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. தெரிஞ்சா வாயை திறந்து சொல்லுங்க. பிசாசோடைய வார்த்தை கெட்டு போக வைக்குது. யாரோடைய வார்த்தை புதுப்பிக்கும்? சொல்லுங்க. பிசாசோட வார்த்தை கெட்டு போக வைக்குதுன்னா அப்போ யாரோட வார்த்தை புதுப்பிக்கும்? இன்னும் நீங்கள் வாயை திறக்காம இருக்கிறீங்க. சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை. நீங்க தேவனோட வார்த்தையை பத்தி பேசுறீங்க. அப்ப ஏன் நீங்க கத்தி சொல்லக்கூடாதா? அப்பா, பிசாசோடைய வார்த்தை, நாங்க தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்றீங்க. எப்படிப்பட்ட ஒரு பரவசம் உங்களுக்கு இருக்கு? நான் பரவசத்தோடு கூட நான் சொல்றேன், என்னோட செய்தியை நான் அனுபவிக்கிறேன். நீங்க சொல்றீங்க பிசாசோட வார்த்தை கெட்டு போக வைக்குதுன்னா அப்ப யாரு எந்த வார்த்தை புதுப்பிக்கப்படணும்? தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்றீங்க. பரவசம் அடைங்க அதை குறித்து. எதுக்கு நீங்க வேதத்தை படிக்கணும்? எதுக்கு? உங்களுடைய மனதை புதுப்பிப்பதற்காக. ஏன்னா உங்களோட மனது முன்னமே கெட்டு போயிருக்கு. பிசாசு உங்களோட மனதை கெட்டு போக வச்சுட்டான். அதனால ஒவ்வொரு நாளும் நான் புதுப்பிக்கப்பட வேண்டும்.
அல்லேலூயா. So some parents, சில பெற்றோர்கள் கேட்பாங்க, எப்பவுமே பெற்றோர்களே வேதத்தை படி. child will ask, why I should read? பிள்ளைகள் கேட்பாங்க, எதுக்கு நான் படிக்கணும்? படின்னு சொல்றேன். They don't know how to. அவங்களுக்கு தெரியாது எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு. Many people அநேக ஜனங்களுக்கு hey, read. நிறைய பேருக்கு பதில் தெரில அப்படின்னா, ஹே படி, இது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன ஆசீர்வாதம்? That's why I always ask question. நான் சின்னதாக இருக்கும்பொழுது நான் எப்போவுமே கேள்வி கேட்பேன். Always ask, because the why question is very important. ஏன்னா ஏன் என்ற கேள்வி ரொம்ப முக்கியமானது. When you know why, ஏன் அப்படின்னு நீங்கள் அறிந்து கொண்டுட்டீங்கன்னா, நீங்கள் உங்களை முழு இருதயத்தோடு கூட நீங்கள் அதை செய்வீங்க. just a blessing. இது ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது. Keep the Bible under the pillow so that the devil will not attack them. சில பேர் வந்து தலையணிக்கு கீழே வேதத்தை வைத்து படுத்துக்குவாங்க, ஏன்னா பிசாசு தாக்க மாட்டாங்க. After the devil, they take the Bible on the head of the Jesus, devil get out on the head. சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, வேதத்தை எடுத்து யாருக்காவது பிசாசு துரத்தணும்னா தலைமையில வச்சு பிசாசு வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. Nothing will happen. வேதத்தை எதுவுமே தலையில வச்சு போனா எதுவுமே நடக்காது. இது உங்களோட ஆவிக்குள்ள போகணும். You should renew your அது உங்களோட மனதை புதுப்பிக்கணும். Bible reading. Tell your neighbor. வேதத்தை படிப்பது, உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேதத்தை படிப்பது அது ரொம்ப அது ரொம்ப 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 முக்கியமானது. Hit the head. பக்கத்துல தலையை பார்த்து அடிங்க. After coming to the school. பாடசாலைக்கு வந்ததுக்கு பிறகு கூட இன்னும் நீங்க மாறல. Rakada, randa. We all know one thing. நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் தெரியும், ஜெபம். Take the head cover. முக்காடு போட்டுட்டு ரமாலா நன்றி நன்றி ஸ்தோத்திரம் 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 ஷபா பாபா 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 பா ஊர். Powerful. ரொம்ப வல்லமையான ஒரு ஜெபம், 1 மணி நேரம் ஜெபம். Coming home. வீட்டுக்கு வந்துட்டு, என்னோட கணவர் அப்படி இருக்கிறாரு, அவங்க அந்த மாதிரி பேசிட்டாங்க. Even going to Baraka one பெராக்காக்கு 1 மாதம் போயிட்டு பிறகு கூட எதுவுமே நடக்கவே இல்லை. thing will happen. எதுவுமே நடக்காது. If you not getting to the word, நீங்க வார்த்தைக்குள்ள போகலனா. ஆமென் அல்லேலூயா. it will renew your mind. வசனம் உங்களோட மனதை புதுப்பிக்கும். So, அதனால ஒவ்வொரு சத்தியமும் truth changes your mind. ஒவ்வொரு சத்தியமும் உங்களோட மனதை புதுப்பிக்கும். Actually, who you are in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் யார்? ஒரு எடுத்துக்காட்டுக்கு Annan's message. அண்ணனோட செய்தி, Daily devotion. அண்ணனுடைய டெய்லி டிவோஷன். See yourself in Christ daily. அனுதினமும் கிறிஸ்துவுக்குள் உங்களை பார். Actually, that is, you see a photo there, a mirror is there. நீங்க அதுல ஒரு படத்தை பார்க்கலாம், ஒரு கண்ணாடி இருக்கும். And before that, one animal is there. Which animal? அங்க ஒரு விலங்கு இருக்கும். எந்த விலங்கு? பூனை வந்து கண்ணாடியை பார்க்கும். What it sees. என்ன அது பார்க்குது? ஒரு சிங்கத்தை பார்க்கும். Every day when you see yourself in Christ, ஒவ்வொரு நாளும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை பார்க்கும் பொழுது, வேதத்துக்குள்ளாக நீங்க உங்களை சிங்கம் போல பார்க்குறீங்க. but now, ஆனா இப்போ நீங்க உங்களை பூனை போல பார்க்குறீங்க. that is the problem. அதான் பிரச்சனை. James chapter 1 verse யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனம் எடுங்க. James 1 sorry, யா- 23. யாக்கோபு 1:23. யாக்கோபு 1:23 படிங்க. என்னதினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். எல்லாரும் இந்த வசனத்தை எடுங்க. ரொம்ப எளிமையான வசனம், ஈஸியான வசனம். ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற, இது மனுஷன் இருக்கக்கூடாது. ஒருவன் இருக்கல, ஒருத்தி நீங்க இருக்கணும். ஒருத்தி திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷிக்கு ஒப்பாயிருப்பான். James don't understand. யாக்கோபுக்கு வந்து மனுஷிய பத்தி தெரியல, So he put a man. அதனால மனுஷன் எழுதியிருக்காங்க. நான் Like a woman. நான் யாக்கோபா இருந்தா நாங்க வந்து மனுஷின்னு எழுதியிருப்பேன். You see the mirror. எத்தனை முறை நீங்க கண்ணாடியை பாக்குறீங்க? Well, see, how many of you saw your face? எத்தனை பேர் நீங்க உங்க முகத்தை பார்த்தீங்க? You never see your face. நீங்க உங்க முகத்தை பார்த்ததே இல்லையா? Saw only the reflection
reflection in a mirror. உங்களோட முகத்தோடைய பிரதிபலனை தான் வந்து அந்த கண்ணாடியில் பார்க்குறீங்க. உங்களோட சொந்த முகத்தை நீங்களே அப்படியே பார்த்துருக்கீங்களா? இல்லை. Did you see? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? By your eyes, உங்களோட கண்ணுனால உங்கள் முகத்தை அப்படியே பார்த்துருக்கீங்களா? the tip of your nose you may see. உங்களோட மூக்கோட நுனையில் வேணால் பார்த்துருக்கலாம். In the mirror you see the உங்களோட கண்ணாடியில் தான் நீங்கள் அதோட பிரதிபலனை வருதை பார்க்குறீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்க்கும்பொழுது, அதுவும் பெண்கள் கண்ணாடியை பார்த்துட்டு இப்படி இப்படி அப்பா ஒருவேளை 1/2 hour any car stands inside people are there also. ஏதாவது கார் நின்னா கூட உள்ள ஜனங்கள் இருப்பாங்க, அது கூட தெரியாமல் கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. Because you are very careful. ஏன்னா நீங்கள் ரொம்ப அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க, நான் எப்படி இருக்கேன் பார்க்க, அதனால் உங்களே நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிக்குவீங்க. அதே போல தான் இது சாதாரணமான ஒரு மனிதன், அதனால நீங்கள் சாதாரணமான கண்ணாடியை பார்க்குறீங்க. ஆனால் உங்களோட ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆவிக்குரிய கண்ணாடி இருக்கிறது, அதுதான் வேதம். அல்லேலூயா. எப்படி நீங்கள் பார்க்க எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் பூனை இல்லை, நீங்க தோல்வியானவர்கள் இல்ல, நீங்க கெட்ட பெண்ணு கிடையாது, நீங்க பாத்திரம் இல்லாதவர்கள் கிடையாது. நீங்க வேதத்தின் மூலமா பார்க்கும்போது வேதம் உங்களுக்கு காண்பிக்கும். ஹலோ ஏஞ்சல், ஹலோ ஏஞ்சல், நீ சாதாரணமான ஏஞ்சல் இல்ல, நீ கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் சுவாபம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, இயேசுவின் வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கிறது, கிறிஸ்துவின் ஞானம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, கிறிஸ்துவின் நீதி உங்களோட நீதியா இருக்கிறது, எல்லா வரங்களும் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, தேவனுடைய சுவாபம் உங்களுடைய சுவாபம். என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நீங்க மகிமையின் மேல மகிமையின் மேல மகிமைக்கு போவீங்க. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தாவின் பாடசாலை. நீங்க உங்களை வித்தியாசமான கண்ணாடியில பார்ப்பதற்கு பிசாசு ஒரு கண்ணாடி உங்களுக்கு காண்பித்தான். நீங்க தோல்வியானவர்கள், நீங்க உடைக்கப்பட்ட ஒரு நபர், உங்களோட குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, நீங்க ரொம்ப ஏழ்மையானவங்க, உங்களால ஐஸ்வர்யமாவே மாற முடியாது, உங்களால வாழ்க்கையில மேல வர முடியாது, உங்களால் நீ ரொம்ப தாழ்ந்த ஜாதியில இருக்கிற, இப்படி எல்லாமே பிசாசுட பொய். நீங்க தேவனோட வார்த்தையில இருக்கிற கண்ணாடியை பார்க்க போறீங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களை பாக்குறீங்களோ, தேவனோட வார்த்தையில எந்த அளவுக்கு வெற்றிகரமா உங்களை பாக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வல்லமை பாய்ந்து செல்ல ஆரம்பிக்கும். நீங்க உங்களோட அழைப்பை பார்ப்பீர்கள். எப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஒரு நாள் வரும் உங்களால உங்களே நீங்க உணர்ந்து கொள்ள முடியாது. நீங்க சொல்வீங்க, அண்ணா நான் தான் 2025 மார்ச்சில் நான் படிச்ச பெண் அண்ணா பாடசாலையில, பரிசுத்தவான் பாடசாலையில, எங்களால உங்களை உணரவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்க உயர்ந்திருப்பீங்க. வல்லமை உங்க மூலியமா செயல்பட ஆரம்பிக்கும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா நீங்க யாருன்னு நீங்க அறிந்து கொண்ட அந்த நாள் அற்புதம் தொடங்குகிறது, சுகம் தொடங்குகிறது, வெற்றி தொடங்குகிறது, ஐஸ்வர்யம் வரும். காரணம் என்ன? பிசாசுக்கு தெரியும் இவங்க பரிசுத்தவான் பெற்றுக்கொண்டாங்களா, சரி, அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டாங்களா, சரி, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அவங்க ஒவ்வொரு தொடர்ந்து சபைக்கு போறாங்களா, ஓகே, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனா அவங்கள அவங்க யாரு நிஜமா யாருன்றதை அறிந்து கொள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கிறிஸ்தவங்களுக்குள்ளாக இருக்கிறாங்க, எல்லா வல்லமே அவங்களுக்குள்ள இருக்கிறது, எல்லா தேவனுடைய நிறைவு அவங்களுக்குள்ளாக இருக்கிறது. என்ன நடக்கும்? உங்களுக்கு அது தெரியாததுனால நீங்க அவிசுவாசியை போல வாழறீங்க. உங்களுக்கும் அவிசுவாசிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம இருக்கு. ஏன்? ஏன்னா உங்களுக்கு தெரியல. எதுக்கு உங்களுக்கு தெரியல? ஏன்னா நீங்க சத்தியத்தை கேட்கல. நீங்க புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை கேட்கல, அதனாலதான் உங்களுக்கு தோல்வி. ஆனா நீங்க அறிந்து கொண்ட அந்த நாள், உங்களோட மனதை நீங்க மாற்றுகிற அந்த நாள், நீங்க அதுல நடக்கிற நாள், எல்லாருமே வித்தியாசத்தை பார்ப்பாங்க. உங்களுடைய குடும்பமே வித்தியாசத்தை பார்க்கும். உங்களுடைய ஃப்ரெண்டு வித்தியாசத்தை பார்ப்பாங்க.
family. ஒருவேளை நீங்க ரொம்ப தாழ்ந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்கலாம், ஆனால் நீங்க உயர்ந்த நிலைக்கு போவீர்கள். Bible says, வேதம் சொல்கிறது, சங்கீதம் 23:7, as a man thinks in his heart, நீதிமொழிகள் 23:7. जैसा एक मनुष्य अपने मन में सोचता है वैसा ही वो होता है. as a man, as a woman பெண்ணாக in his heart. एक स्त्री जैसा सोचती है अपने मन में वैसी वो होती है. You know who அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீ அண்ணா நான் இப்படி தானா இருக்கிறேன், நீங்க உங்களே நீங்க யோசிக்கிறீங்கல்ல, அதுதான் அப்படிப்பட்ட நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. என்ன பண்றது? நீங்க யோசிக்கிறத பத்தி நிறுத்தணும். நான் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறேன், I am a rich woman. நான் வந்து ஐஸ்வர்யம் உள்ள பெண். ஆமென். I am going to give to Baraka monthly 1 lakh. நான் பெராக்காக்கு மாசம் 1 லட்சம் அனுப்ப போறேன். You must have 100 lakhs. அப்படின்னா என்ன? அது ஒவ்வொரு மாதமும் 100 லட்சம் உங்க கையில வரும். It's possible. அது சாத்தியம். But the devil said, ஆனா பிசா சொல்வான், உங்களோட சின்ன பிள்ளையில இருந்து உங்களோட குடும்பம் எப்படி இருக்கு, நம்மள ரொம்ப ஏழ்மையானவர்கள், நம்மளோட ஜாதி ரொம்ப ஏழ்மையானது, எப்படி நம்மளால மேல வர முடியும்? அவங்களால மேல வர முடியும், ஆனா உன்னால முடியாது. I am the devil. அது பிசாசோட போய் You understand? நீங்க எப்போ அறிந்து கொள்றீங்களோ, இல்ல Christ came in my life. கிறிஸ்து என்னோட வாழ்க்கையில வந்துட்டாரு, I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். நீங்க உங்களை கண்ணாடியில பார்க்கும் பொழுது நீங்க உங்களை பார்த்து சொல்லணும், இது அலெக்ஸ், Is no more a old இது Alex. பழைய அலெக்ஸ் கிடையாது, நான் புதிய சிருஷ்டி. கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், தேவனுடைய வல்லமை எனக்குள்ளாக இருக்கிறது, தேவனுடைய நிறைவு எனக்குள்ளாக இருக்கிறது, நான் வெற்றிகரமா இருக்கிறேன் எல்லா பகுதிகளிலும், நான் ஐஸ்வர்யம். Amen. ஆமென். You speak about yourself. நீங்க உங்களை குறித்து அப்படி பேசும்போது Then you feel shy. முதலாவது நீங்க வந்து வெட்கப்படுவீங்க. You, one of the problem you know, உங்களுக்கு தெரியுமா ஒரு பிரச்சனை என்னன்னா, if anybody says bad about you, you accept. உங்களை பத்தி யாராவது கெட்டதா சொன்னா நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்க. If I say you are good, you are rich. நீங்க நல்லவங்க, ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னா ஐஸ்வர்யம் அப்படி சொல்வீங்க. உங்களோட மனதை அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா பிசாசு உங்களோட மனதை பாதகமான வழியில புதுப்பிச்சுட்டான். உங்களோட சின்ன வயசுல இருந்து அவன் எல்லா ஸ்டஃப்பையும் உங்களுக்குள்ள போட்டுட்டான். Now you are conditioned. இப்போ நீங்க வந்து நிர்பந்தனைக்குள்ள ஆயிட்டீங்க. Now you came into a mold. My life is like that. இப்போ நீங்க ஒரு நிலையில வந்துட்டீங்க, என்னோட வாழ்க்கை இப்படிதானா, Nobody can change. யாராலையும் வாழ்க்கையை மாத்த முடியாது, But it's like என்னோட கணவர் இப்படிதான், married. முன்னமே நான் திருமணம் ஆயிட்டேன், எனக்கு பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை, Give us some comfort. ஒருவேளை ஒரு ஆறுதலுக்காக இந்த 1 மாசம் பாடசாலைக்கு வந்திருக்கிறேன், எதுவுமே மாறாது. This miracle can ஒருவேளை இந்த அற்புதம் மற்றவங்களுக்கு நடக்கலாம், ஆனா கண்டிப்பா எனக்கு நடக்காது. அது பிசாசின் பொய். when you break that mindset. நீங்க அந்த எண்ணத்தை நீங்க உடைச்சிட்டீங்கன்னா, அந்த அடிமை தானே உங்களோட வாழ்க்கையில உடைக்கப்பட்டுடுச்சுன்னா உங்களோட வெற்றி தொடங்கும். அல்லேலூயா. That's what I started with the strong. அதுதான் உங்களுக்கு அரண்ல இருந்து நான் தொடங்கினேன். All the problems. எல்லா பிரச்சனைகளும் உங்களோட சிந்தையில இருக்கு. அந்த அரண்கள், உங்களோட சிந்தையில இருக்கிற அந்த அரண், Devil built that stronghold very cunningly from your childhood. பிசாஸ் அந்த அரணை உங்களோட சின்ன வயசுல இருந்து ரொம்ப பலனா கட்டிட்டான். ஆனா இந்த 1 மாத பாடசாலையில Change everything. நீங்க எல்லாவற்றையும் மாற்ற போறீங்க. ஆமென். Your mind changes. உங்களோட மனது மாறும்போது உங்களோட வாழ்க்கை மாறும். Hallelujah. அல்லேலூயா. All stand up. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க இப்போ. Understand one importance of the thing is புரிந்து கொள்ளுங்க, ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, renew your mind. தேவன் உங்களோட மனதை புதுப்பிக்க விரும்புகிறார். உங்களோட ஆவி மாறிடுச்சு, Spirit is perfect. உங்களோட ஆவி பூரணமா இருக்கு, Spirit, everything is உங்களோட there. ஆவியில எல்லாமே இருக்கு. ஆனால் It should come to your mind. அது உங்களோட மனதுக்கு வரணும். Mind should be உங்களோட renewed. மனது புதுப்பிக்கப்படணும். Mind should accept உங்களோட it. மனதை அதை ஏற்றுக்கொள்ளணும். When your mind accepted உங்களோட it, மனதை அதை ஏற்றுக்கொண்டுச்சுன்னா உங்களோட ஆவியும் உங்களோட ஆத்துமாக ஒன்றாக போகும். miracle will happen. அற்புதம் நடக்கும், Healing will flow. சுகம் பாய்ந்து செல்லும், Riches will come. ஐஸ்வர்யம் வரும், Words will change people. வார்த்தைகள் ஜனங்களை மாற்றும். That is a glorious அதுதான் life. மகிமையான வாழ்க்கை. Where you are right now, எங்க இப்போ நீங்க இங்க இருக்கிறீங்க, not because of God. தேவனால இல்ல, It's not because of the devil either. நீங்க பிசாசனால இல்ல, Even not because of the people. ஜனங்களால கூட இல்ல, It's only
because of your mind. உங்களோட மனதினால தான் நீங்க இருக்கிறீங்க. Mind is a barrier. உங்களோட மனது தான் அடிமைத்தனமா இருக்கு. Mind is a boss. உங்களுடைய மனது தான் கட்டு, உங்களோட மனது தான் அரண். தேவன் அதை உடைக்க விரும்புகிறார். அநேக நேரத்துல Sometimes you are good. சில நேரத்துல நல்லா இருக்கிறீங்க, Again you go ஆனா back to that old திரும்பவுமா mindset. நீங்க அந்த பழைய நினைவுல போயிடுறீங்க. The Holy Spirit is telling you, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், என்னுடைய மகளே, breaking every நான் எல்லா அரண்களையும் உடைக்கிறேன், I'm going to pull down. நான் அதை நிர்மூலமாக்க விரும்புகிறேன். இந்த ஒரு மாதத்துல As you meditate, நீ தியானிக்கிற நேரத்துல who you are in Christ. கிறிஸ்து யாரு, This picture இந்த படம் change your old picture. உங்களுடைய பழைய படத்தை மாற்றும். You see yourself victorious. நீங்க உங்களை நீங்க வெற்றிகரமா பார்ப்பீர்கள். யூதராஜ சிங்கம் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். நீங்க வல்லமையான சிங்கமாக எழும்புவீர்கள். People will understand the difference. ஜனங்கள் வித்தியாசத்தை பார்ப்பார்கள். Become bold like a lion. நீங்க சிங்கத்தை போல தைரியமா இருப்பீர்கள். The calling will rise up in you. உங்களுக்குள்ள அந்த அழைப்பு எழும்பும். You are going to do a powerful. நீங்க வல்லமையான ஊழியத்தை செய்வீர்கள். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர், words that I taught them. தேவனே, நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகள் அது அவங்களுக்குள்ளாக ஆழமா போகட்டும். Teach to other people. அது மற்றவர்களுக்கும் அதை போதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.